ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 29th நவம்பர் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், ஆக்சிஸ் பேங்க், ஹீரோ மோட்டோகார்ப், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. டிவிஸ் லேப்ஸ், ஓஎன்ஜிசி, அதானி என்டர்பிரைஸ் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸ் பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் வந்து மிக்ஸ்டாக க்ளோஸ் ஆச்சுது. அது எதனால்? அப்புறம் வந்து கோல்டோட ரேட் இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா 206 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. சென்செக்ஸ் வந்து 727 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. ஸோ நிஃப்டியும் சென்செக்ஸ் ரெண்டுமே வந்து 1% மேலே இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆச்சுது. ஸோ ரீசெண்டாக வந்து நிஃப்டி வந்து பெரிய மூவ் எதையும் பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு 2-3 டேஸாக நல்லாவே ரேலி ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்னும் ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு 122 பாயிண்ட்ஸ் தான் வந்து அது தூரமாக இருக்குது. சரி, 126 பாயிண்ட்ஸ் வந்து தூரமாக இருக்குது. ஸோ இதை வந்து நோ டைமில் வந்து அது அச்சீவ் பண்ணிடும். பட் நாளைக்கு வந்து அதை அச்சீவ் பண்ணுமா அப்படிங்கிறது தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா நாளைக்கு நவம்பர் சீரீஸோட எக்ஸ்பைரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. 16 பாயிண்ட் வந்து லெஸராக தான் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இது வந்து நாளைக்கு நம்மளோட நிஃப்டி வந்து ஸ்பாட் ப்ரைஸ் எந்த அளவுக்கு மூவ் ஆகும் அப்படிங்கிறத ஒரு மாதிரி டவுட்டில் தான் சொல்லுது. ஏன்னா இன்னொரு 126 பாயிண்ட்ஸ் வந்து ஆனால் தான் அது வந்து ஆல் டைம் ஹையை வந்து கிராஸ் பண்ண முடியும். பட் நாளைக்கே அது நடக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோன்னா ஆக்சிஸ் பேங்க் வந்து 39 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. ஸோ இது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா சிஎல்எஸ்ஏங்கிற ஃபாரின் புரோக்கர் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இது எல்லாத்துக்கும் வந்து ஓவர் வெயிட்டு ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா பேங்க்ஸுமே வந்து லாஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸாகவே வந்து அவங்களோட இந்த ரேலி வந்து மியூட்டடாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போது அது வந்து ரொம்பவே ஓவர் சோல்ட் ஆனதுனால பேங்கிங் செக்டர் ஃபுல்லாமே ஓரளவு பாசிட்டிவ் சைடில் தான் இருக்குது. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்குக்கு வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஆக்சிஸ் பேங்க் மேலே ரொம்பவே புல்லிஷாக இருக்கிறாங்க. டார்கெட் வந்து 1200ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பேங்கிங் செக்டர் ஃபுல்லாமே ரேலி ஆகிட்டு இருக்கிறதுனால ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் இருக்கிறதுனால ஆக்சிஸ் பேங்க் வந்து நல்லா ரேலி ஆகிருக்குது. அப்புறம் ஹீரோ மோட்டோகார்ப்பை பார்த்திங்கன்னா ஒரு 124 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சு. இது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஃபெஸ்டிவல் சீசன் சேல்ஸ் வந்து ஒரு ரெக்கார்டு ஹையாக இருந்துச்சு. ஸோ அதை போஸ்ட் பண்ணதுலேருந்தே வந்து ஹீரோ மோட்டோகார்ப்போட ஸ்டாக் வந்து நல்லா ரேலி ஆகிட்டு தான் இருக்குது. அது வந்து ஏறக்குறைய 15 வீக் ஹையில் தான் இப்போ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு புல்லிஷ் மொமெண்டத்தில் இருக்குதோ அதே மாதிரி ஹீரோ அதாவது ஆட்டோ ஸ்டாக்ஸுமே வந்து ஒரு புல்லிஷ் மைண்ட் செட்டில் தான் இருக்குது. ஆட்டோ ஸ்டாக்ஸுமே எல்லாமே நல்லாவே ரேலி ஆச்சுது. ஸோ அது வந்து ஹீரோ மோட்டோகார்ப்புக்கு கூடுதல் ப்ளஸ் ஆகி அது வந்து 124 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. அப்புறம் மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவை பார்த்தோம் அப்படின்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக ரேலி ஆச்சுது நல்லாவே. அது கூடவே வந்து மஹேந்திரா மஹேந்திரா என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜனவரி 2024 வந்து அவங்க வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸோட ரேட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தோன்னா அவங்களோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா அவங்களோட மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த 2 நாளாக பார்த்திங்கன்னா மஹேந்திரா ரேலி ஆச்சுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இந்த ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா கமாடிட்டி ரேட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓவரால் இன்ஃப்ளேஷன்னால் காஸ்ட் ப்ரெஷர் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் அந்த மார்ஜினில் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதை தான் அவங்க இன்டெரக்டாக சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா வந்து ரேலியாக இருக்குது. அப்புறம் டிவிஸ் லேப்ஸை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து Q2 ரிசல்ட்டுக்கு அப்புறமாவே ஒரு 2 வீக்ஸாக நல்லா ரேலி ஆகி இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ ப்ராஃபிட் புக்கிங் போய்ட்டுருக்குது. ஓஎன்ஜிசியை பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே வந்து 52 வீக் ஹைக்கிட்ட இருந்துச்சு. இப்போதைக்கு ப்ராஃபிட் புக்கிங் போய்ட்டுருக்குது. அப்புறம் அதானி என்டர்பிரைஸ் பார்த்தோன்னா நேற்று சடனாக அது ஒரு 8.9% வந்து இன்க்ரீஸ் ஆச்சுது. அந்த கோர்ட்டில் வந்து அவங்களோட அந்த கேஸ் ஹியரிங் வந்ததுனால. ஸோ ரொம்ப ஓரளவு பாசிட்டிவான
இதில் தான் அந்த கேஸோட ரிசல்ட் இருக்கும் அப்படின்ட்டு, அதாவது அதானி என்டர்பிரைஸ்க்கு ஆதரவாக தான் அந்த ரிசல்ட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே தோணுது. ஸோ அதனால் அதானி என்டர்பிரைஸ் வந்து நேற்று நல்லாவே ரேலி ஆச்சு ஒரு 9% கிட்ட. இன்றைக்கி வந்து அதோட ப்ராஃபிட் புக்கிங் வந்து ஸ்லைட்டாக போயிருக்குது. ஏன்னா ஒரே நாளில் 8-9% வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் புக்கிங் போயிருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா 71 crore பை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் டிஎஸை பார்த்தோம் அப்படின்னா 2360 crore பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு ரேலி ஆனதுக்கு இன்னொரு காரணம் டிஏஎஸும் தான். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா 2300 கோடிக்கு மேலே பை பண்ணியிருக்கிறாங்க. அதுமாதிரி எஃப்ஐஎஸும் வந்து செல் பெருசாக பண்ணலை. அவங்களும் வந்து பை சைடில் தான், பட் சின்ன பை தான் இருந்தாலும் பை சைடில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. எஃப்ஐஎஸை பார்த்தோன்னா 4வது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணிகிட்ருக்காங்க. டிஎஸ் வந்து 7வது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ லாஸ்ட் 4 நாளுமே 2 பேரும் சேர்த்து நல்லாவே பை பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 16 பாயிண்ட்ஸ் வந்து லெஸராக தான் க்ளோஸ் ஆகிருக்குது. அதாவது நேற்று க்ளோசிங்கோட இன்றைக்கி 16 பாயிண்ட் வந்து கம்மியாக க்ளோஸ் ஆகிருக்குது. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து 13 பாயிண்ட்ஸ் ரேலியாக இருந்துச்சு. S&P 500 4 பாயிண்ட்ஸ் விழுந்துருந்துச்சு. நாஸ்டாக் வந்து 23 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. டவ்வை பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து ஒரு டேட்டா வந்துச்சு. அதாவது ஜிடிபி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது யூஎஸில். ஸோ அந்த ஜிடிபி ரிலேட்டடான டேட்டா வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக வந்ததுனால டவ் வந்து கொஞ்சம் ரேலியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் மற்ற சில ஸ்டாக்ஸோட ஏர்னிங்ஸும் வந்து அந்த ஓரளவு பாசிட்டிவான மொமெண்டத்தில் தான் இருக்குது. ஸோ அதனாலேயும் டவ் கொஞ்சம் ரேலியாக இருக்குது. அப்புறம் கிரிப்டோவில் வந்து பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. க்ரூடு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு $1.21 பெர் பேரல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ அதுவுமே மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் சைடில் க்ளோஸ் ஆனதுக்கு காரணம். அப்புறம் கோல்டு பார்த்திங்கன்னா கோல்டுக்கு வந்து சேம் ரீசன் தான். அதாவது இந்த ஜிடிபி க்ரோத் நல்லா இருக்கிறதுனால கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 2046 க்ளோஸ் ஆச்சுது. அந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்பர் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தர மாட்டேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.